ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வு. தியாகிகள் தினத்தை அனுசரித்த நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியின் மழலையர்கள் கொண்டாடிய ட்ரெடிஷனல் டே. முத்தமிழ் மன்றத்தில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டுப் போட்டிகள். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். உலக புற்றுநோய் தினத்தை அனுசரித்த நாசரத் கல்வியியல் கல்லூரி மாணவிகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்வு. கடந்த 1/2/2025 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் முதல் முறையாக வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் நடத்திய ஃபயர்லெஸ் அண்ட் வயர்லெஸ் குக்கிங் நடைபெற்றது. இதில் நாசரத் குழுமத்தை சார்ந்த தலா 650க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக செஃப் மால்குடி கவிதா, டாக்டர் அருணாச்சலம், ஸ்போர்ட்ஸ் டயட்டீஷியன் திருமதி வைஷ்ணவி சுரேந்திரன், சின்னத்திரை தொகுப்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் பேண்ட் குழு நம் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மாட்டு வண்டியில் அழைத்து வந்தது பெற்றோர்களையும் வளாகத்தில் அமர்ந்திருந்த மாணவர்களின் அனைவரின் கண்களையும் புதுமையில் ஆழ்த்தியது. வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை காய்கறிகள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட மழலையர்கள் விருந்தினர்களை வரவேற்றனர். அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியின் வளாகம் மறக்கப்பட்ட மிட்டாய் கடை, காய்கறி கடை, பழக்கடை, இந்திய கைவினைப் பொருட்கள், நம் பாரம்பரிய அரிசிகள், எண்ணெய் வகைகள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களால் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பிரிகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் நெருப்பில்லாமல் சாண்ட்விச், கைப்பிடி ரசம், லட்டு, டேட்ஸ் லட்டு, அவல் சாதம், இளநீர் பாயாசம், நட்ஸ் லாலிபாப் போன்ற அறுசுவை உணவுகளை செய்து வியப்பில் ஆழ்த்தினர். சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நாசரத் குழுமத்தின் மாணவ மாணவியரால் பெற்றோர்களின் கண்களுக்கும் விருந்தாக அளிக்கப்பட்டது. இறுதியாக இந்த வரலாறு மிக்க உலக சாதனை நாசரத் குழுமத்தின் வரலாற்றில் மைல்கல்லாக விளங்கும் விதமாக நடைபெற்றது. தியாகிகள் தினத்தை அனுசரித்த நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 30/1/2025 அன்று இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் தியாகங்களை நினைவுபடுத்தும் விதமாக தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. தங்கள் இன்னுயிரை துச்சமென்ன எண்ணி துணிந்து போரிட்ட வீர தியாகிகளின் தியாகங்களை குறித்து பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் எடுத்துரைக்க, நம் தேச தந்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இத்தியாகிகள் தினத்தை குறித்து திருமதி விஷ்ணுபிரியா, திருமதி சாந்தகுமாரி, திருமதி மர்சி ஆகியோர் சொற்பொழிவாற்றினர். திருமதி அமலா அவர்கள் கவிதைகளை வாசிக்க, மாணவ மாணவிகள் சொற்பொழிவாற்றி நிகழ்ச்சியினை மெருகூற்றினர். பள்ளி முதல்வர் தியாகிகள் தின உறுதிமொழியை அனைத்து மாணவ மாணவியரும் ஆசிரிய பெருமக்களையும் ஏற்க வைத்து விழாவினை நிறைவு செய்தார். நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியின் மழலையர்கள் கொண்டாடிய ட்ரெடிஷனல் டே. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்களால் கடந்த 24/2/2025 அன்று ட்ரெடிஷனல் டே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகை புரிந்திருந்த பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களுக்கு மழலையர்கள் கமர்கட், தேங்காய் பர்ஃபி, தேன் மிட்டாய் முதலிய இனிப்பு வகைகளை கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். தமிழ்நாட்டிற்கே உரிய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை அணிந்த மாணவர்களும் பட்டுப்பாவாடை சட்டை மற்றும் புடவை அணிந்து வந்த மாணவியர்களும் அந்நாளுக்கே சிறப்பு செய்தனர். தமிழ்நாட்டில் விளையும் சிறுதானிய உணவுகளை, குறிப்பாக திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, சோளம், குதிரவாளி போன்ற சத்து நிறைந்த தானிய வகைகளால் ஆன பொங்கல், புட்டு, வடை, பாயாசம், முறுக்கு, கொழுக்கட்டை, சுண்டல் முதலிய பொருட்களை கொண்டு வந்திருந்தனர். வகுப்பறை முழுவதும் நாம் மறந்து போன பொருட்களான அம்மி, உரல், மத்து, அடுப்பு, படி, ஆளாக்கு, முரம், பனையோலை பெட்டி, உண்டிகோல் போன்ற பொருட்களும், மாட்டு வண்டி, வில்வண்டி, மண்பானையில் பொங்கல், கரும்பு இவற்றை கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாட்டுப்புற பாடல்களுக்கு மழலையர்கள் நடனமும், கேரளா, குஜராத் போன்ற ஊர்களின் பாரம்பரிய உடையை அணிந்து வந்த மழலையர்கள் காண்போரை வெகுவாக கவர்ந்தனர். இறுதியாக அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்நாளை கழித்தனர். முத்தமிழ் மன்றத்தில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கடந்த 2/2/2025 அன்று
முத்தமிழ் மன்ற போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். எல்கேஜி மற்றும் யுகேஜி மாணவர்கள் திருவள்ளுவர், ஔவையார், விவசாயி, வீரமங்கை வேலுநாச்சியார் போன்ற மாறு வேடங்கள் அணிந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் திருக்குறள், தமிழ் பாடல் வரிகள், ஓவிய போட்டி போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். எல்கேஜி மாணவன் டி சாய் சரண் விவசாயி வேடமிட்டு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை தன் பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோவில் பதாகையில் உள்ள தி நாசரத் அகாடமி பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயிலும் தருணிகா என்ற மாணவி மூதுரை, நாலடியார், நல்வழி ஆகிய பாடல் வரிகளை ஒப்பித்து 2ஆம் பரிசையும், 7ஆம் வகுப்பில் பயிலும் தனுஸ்ரீ என்ற மாணவி நிற்க அதற்கு தக என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசையும் வென்றனர். எம் பள்ளியையும் பெற்றோர்களையும் பெருமைப்படுத்திய மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பாராட்டுகளையும் ஆசிகளையும் வழங்கினார். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டுப் போட்டிகள். கடந்த வாரம் கோஸ்லின் ரியோ கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய ரிப்பப்ளிக் டே டிராஃபி 2025 நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மாஸ்டர் பி மௌலி பாலன் 1ஆம் இடத்தையும், டி ஷர்மிதா 2ஆம் இடத்தையும், கே குரு ஸ்ரீவர் 3ஆம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இதேபோல வீரமுத்து பாண்டியர் சிலம்ப கலை கூடம் நடத்திய சிலம்ப போட்டியில் நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவன் மாஸ்டர் பி கார்த்திகேயன் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் வாழ்த்தி ஆசி வழங்கினார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற VIA ரோட் சேஃப்டி அம்பாசிடர் ஃபெசிலிட்டேஷன் புரோகிராமில் 200 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர். அதிலிருந்து 20 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8ஆம் வகுப்பை சார்ந்த ஆசிஃபா, மெல்வின், அஹானா மற்றும் காவியஸ்ரீ, 6ஆம் வகுப்பை சார்ந்த ஆண்ட்ரூ ஜேரஸ் ஆகிய மாணவ செல்வங்கள் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் போஸ்டர் மேக்கிங் போட்டியில் வெற்றி பெற்று CSI எட்வர்ட் குளோபல் பள்ளியில் DPS டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். VIA ரோட் சேஃப்டி அம்பாசிடர் ஃபெசிலிட்டேஷன் புரோகிராமில் கடந்த ஆண்டு பங்கு பெற்ற 200 மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை அனுசரித்த நாசரத் கல்வியியல் கல்லூரி மாணவிகள். கடந்த 4/2/2025 அன்று உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கும் வகையில் நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் அதில் இருந்து மீண்டு வந்த 30 குழந்தைகள் அந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். குழந்தைகளையும் அவர்களின் பெற்றோர்களையும் மகிழ்விக்கும் வகையில் நம் கல்லூரி மாணவிகள் சிறு போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளையும் வழங்கினர். அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் லக்ஷ்மி, குழந்தை அறுவை சிகிச்சை பிரிவின் துறை தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்களை வரவேற்கும் வகையில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி டாக்டர் காயத்ரி அவர்கள் மருத்துவர்களுக்கும் இளையுகம் டிரஸ்ட் பணியாளர் திரு அலெக்சாண்டர் மற்றும் கேன் கிட்ஸ் நிறுவனத்தில் இருந்து திருமதி விஜய பாரதி அவர்களுக்கும் பொன்னாடை செலுத்தினார். நமது கல்லூரி சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் குழந்தைகளுக்கு வண்ணம் தீட்டும் புத்தகங்கள், வண்ணம் தீட்டும் கோல், போர்வைகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் குழந்தைகளுக்கு பழங்களும் வழங்கினர். நம்பிக்கை நிறுவனத்தின் பணியாளர்கள் மூலம் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.